மூதூரில் மாணவர்களை கௌரவிக்கும் விசேட நிகழ்வு. திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 2025ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் காப்பாத்து சாதாரண பரீட்சையில் 9A சித்தி பெற்ற மாணவர்களையும் கௌரவிக்கும் விசேட நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை மூதூர் கலாசார மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வின் ஆரம்பமாக மூதூர் வலய கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக இருந்து அதிதிகள் மற்றும் மாணவர்கள் பாரம்பரிய முரசொலி, மயிலாட்டம் மற்றும் சீனடி உள்ளிட்ட கலை நிகழ்வுகளுடன் ஊர்வலமாக மூதூர் கலாசார மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிகழ்விற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர்களான MLAM ஹிஸ்புல்லா மற்றும் MS உதுமான் லபை ஆகியோர் முக்கிய அதிதிகளாக கலந்து கொண்டனர். மூதூர் அனர்த்த நலன்புரி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் மற்றும் திடீர் மரண விசாரணை அதிகாரியுமான முகமது யூசுப் லாபிர் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், கல்வியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். மூதூர் அனர்த்த நலன்புரி நிறுவனத்தின் தலைவரும் திடீர் மரண விசாரணை அதிகாரியுமான முகமது யூசுப் லாபிர் அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாங்கள் இவ்வாறான வேலையை கஷ்டப்பட்டு செய்யும் போது ஒரு வினாடிக்குள் அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் தங்களுக்கு ஏற்றவாறு அந்த விமர்சனங்களை வலைதள ஊடாக நவித்து விடுகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நவிக்கக்கூடியவர் யாராயிருப்பார்? அவருக்கு சமூக பணி தெரியாது, சமூகத்தின் நல்மதிப்பு இல்லையாது. அவ்வாறான நபர்கள் இன்னும் விமர்சனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். எனக்கும் பல விமர்சனங்கள், ஆட்சி அதிகாரம் ஊடாகவும் விமர்சனங்கள், சமூகம் ஊடாகவும் ஒரு சில விமர்சனங்கள். இந்த இடத்தில் ஒரே இடத்தில் உங்களை கௌரவிப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன். இதன்போது பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் 9A சித்தி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு சின்னங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தேசிய தலைவர் ரவுப் ஹக்கீம் சாருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சியை முன்னிட்டு அதை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு மிக உச்ச நிலையில் பெறுபவர்களை பெறுகிற மாணவர்களை கௌரவித்து தான் மகிழ்வுறுகிற இந்த நிகழ்வை இவ்வளவு விமர்சையாக நடத்தி கொண்டு வருகிறார் என்பது அவர் இந்த நிகழ்வுக்கு என்னையும் என்னோடு சேர்த்து வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றாக அழைப்பதற்காக கிட்டத்தட்ட 3 மாத காலமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரண பரீட்சையிலிருந்து உயர்தர பரீட்சையிலிருந்து பல்கலைக்கழகம் வரை போவதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நல்ல எதிர்காலம் அமையட்டும். இன்னும் இந்த மாவட்டத்தின் மாணவர்கள் ஊக்கமடைந்து முன்னேறட்டும். எங்கள் மத்தியில் இருக்கிற தேவையற்ற முரண்பாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சேர முன்னேறுவதற்கான நல்ல பண்புகள் எங்கள் மத்தியிலே வளரட்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துக்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை, கலாச்சார மற்றும் பாரம்பரிய நிகழ்வுகளுடன் அதிதிகளின் உரைகளும் இடம்பெற்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் போன்ற மாணவர்கள் உங்களுடைய காலங்களை நேரங்களை வீணடிக்க கூடாது. அதிகமாக நீங்கள் கல்வி கற்க வேண்டும். மேலதிகமான அறிவை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். வீணாக உங்களுடைய காலங்களை நண்பர்களோடும் நண்பிகளோடும் வீணாக செலவு செய்து இரவு பகலா செலவு செய்து பரீட்சைகளை எழுதாமல் கடைசியிலே ரிப்போர்டாகி கடைசியில் வந்து கஷ்டமான நிலைக்கு போய்விடக்கூடாது. நீங்கள் மிக கவனமாக படிக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய பெற்றோர்கள் மிக கஷ்டத்தை இருந்தால் என்னுடைய பிள்ளை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம்.
இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS ஒதுமான் லப்பே அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நாட்டிற்கும் இந்த கிழக்கு மாநிலத்தின் தேவை நாங்கள் முஸ்லிம்களும் தமிழர்களும் சிங்களர்களும் சகோதரராக வாழ்கின்ற ஒரு நிலைமை தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள எம்மை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.